ஒரு கிராமத்துல ராமுன்ற ஒரு சோம்பேறி இருந்தான். கிராமத்துல இருக்கிற எல்லாருமே வேலைக்கு போவாங்க. ஆனா இவன் மட்டும் வேலைக்கே போக மாட்டான். அவனுக்கு முன்னோர்களின் சொத்து இருந்ததால எப்படியோ அதை வைத்து வேலைக்கு போகாம சாப்பிட்டு கொண்டு இருந்தான். ஒரு நாள் ராமுவின் கைகள்ல ஒரு அழகான பறவை வந்து உட்காருது. அதை வீட்டுக்கு கொண்டு வந்து கொஞ்சம் உணவு கொடுக்கறான். அது சாப்பிடுற அழகை பார்த்து ரசிக்கிறான். கொஞ்ச நேரத்துல இருட்டி போயிடுச்சு. அவனுக்கு என்ன வேலையா வெட்டியா, வழக்கம் போல தூங்கிட்டான். பொழுது விடிந்ததும் கண் விழித்து அதிர்ச்சி அடைகிறான். அவன் உணவு கொடுத்த அந்த குட்டி பறவை 3 அடி உயரம் வளர்ந்துருக்கு. நான் சின்ன பறவை தானே எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதே அந்த பறவை பேச ஆரம்பிக்குது. ஆச்சரியமா கேட்டுக்கிட்டு இருக்கும்போதே, நான் இப்போ வளர்ந்துட்டேன், எனக்கு பசிக்குது, ஏதாவது சாப்பிட கொடு அப்படின்னு அந்த பறவை கேட்குது. வீட்டில் இருந்த தானியத்தை கொஞ்சம் போடுறான். அது சாப்பிட்டுட்டு மறுபடியும் உணவு கேட்குது. அதனால தனக்காக வச்சிருந்த உணவையும் அந்த பறவைக்கு போடுறான். அதையும் தின்னுட்டு அந்த பறவை மறுபடியும் பசிக்குதுன்னு சொல்லுது. அவனுக்கு இப்போ என்ன செய்யறதுனே தெரியல. தன்கிட்ட இருந்த எல்லா உணவையும் அந்த பறவைக்கு கொடுத்துட்டான். இப்போ அந்த பறவை வீட்டையே அடைத்து கொள்ளும் அளவு வளர்ந்துடுச்சு. அதனால வீட்டுக்குள்ள அவனால போகவே முடியல. என்ன செய்யறதுன்னு தெரியாத அவன் வாசல்ல வந்து பசியோட படுத்துக்கிறான். அவனுக்கு ரொம்ப பசிக்குது. அப்போ அந்த வழியா ஒரு வண்டியில நிறைய மூட்டைகளை ஏத்திக்கிட்டு ஒரு பெரியவர் வராரு. அவனை பார்த்து, தம்பி, இந்த மூட்டைகளை கொஞ்சம் இறக்கி தரியா, உனக்கு நான் பணம் தரேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ராமு, எனக்கு பணம் வேண்டாம், உணவு மட்டும் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்றான். அவரும் சரின்னு சொல்லிட்டு மூட்டைகளை இறக்கியதும் ராமுவுக்கு உணவு வாங்கி தராரு. பசியோடு இருந்தவனுக்கு அவர் வாங்கி கொடுத்த உணவு அமிர்தமா இருக்கு. இப்போ அந்த பெரிதாக இருந்த அந்த பறவை அளவில் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. நீ எப்படி அளவில் குறைஞ்ச அப்படின்னு அந்த பறவை கிட்டேயே கேட்குறான். உன் சோம்பல் குறைஞ்சதால தான் என்னோட அளவு குறைஞ்சிருக்கு அப்படின்னு அது பதில் சொல்லுது. என்ன ஆச்சரியம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு மறுநாள் கூலி வேலைக்கு போகிறான். இந்த அனுபவம் அவனுக்கு சந்தோஷமா இருக்கு. தன்னுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கிறத அப்போதான் முதல்ல உணர்ந்து கொள்கிறான் ராமு. இனிமேல் நம்ம உழைச்சி தான் சாப்பிடணும் அப்படின்னு முடிவெடுத்துக்கிறான். அவனுக்கு கிடைத்த கூலியில வயிறார சாப்பிட்றான். அந்த பறவைக்கும் கொஞ்சம் உணவு வாங்கி கொண்டு வரான். இப்போ பறவை சின்னதாக மாறிடுச்சு. ராமுவுக்கு மறுபடியும் ஆச்சரியம். அந்த பறவை கிட்டேயே எப்படின்னு கேட்குறான். யாரெல்லாம் சோம்பேறித்தனத்தோடு இருக்காங்களோ அவங்க கிட்ட நான் போவேன். இப்போ உன்னோட சோம்பேறித்தனம் போயிடுச்சு, அதனால இங்கேருந்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பறவை பறந்து போயிடுது. ஒரு புள்ளியாக மறையும் வரை அந்த பறவையே பார்த்து கொண்டிருந்த ராமு அன்றிலிருந்து உழைத்து சாப்பிட ஆரம்பிக்கிறான். உழைத்து சாப்பிட்டால் உடல் ஆரோக்கியமாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் நிலைக்கும்.